ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நம்ம வந்து ரேஷன் அரிசியில் இட்லி மாவு தாங்க அரைக்க போகிறேன். எப்படி வெள்ளையாகவும் பஞ்சு போல் இட்லி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு நம்ம என்ன சேர்க்கணுங்கிறது கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் என்ன சேர்க்கணுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து மாவு அரிசியை வந்து நல்லா 2½ படி போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டேங்க. கழுவிட்டு ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டே நான் கழுவிட்டேன். திருப்பி கடைசியில் ஒரு கழுவிடலாம், அவ்வளோதான். நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கு வந்து 2½ படி அரிசிக்கு வந்து நான் 2½ சுண்டு, அதாவது 250 கிராம், 1/4 கிலோ உளுந்து, கருப்பு உளுந்து போட்டுக்கிட்டேன். கருப்பு உளுந்து போட்டுருங்க, வெள்ளை உளுந்து வேணாம். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து தான் உடம்புக்கும் நல்லது, மாவும் நல்லா காணும். அதனால் கருப்பு உளுந்து 2½ சுண்டு, அதாவது 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 2 ஸ்பூன் வெந்தயம் கலந்துக்கிட்டேன். வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுருங்க, இதோட சேர்த்து ஊற வைக்க வேணாம். இதை கழுவுக்குள்ளே அப்புறம் அந்த தண்ணியெலாம் போயிடும். இப்போ உருட்டுனா கழுவிட்டு அதே வெந்தயமும் உருட்டு சேர்த்து ஊற வச்சிடலாம். ஆனால் கருப்பு உளுந்து தோல்லாம் எடுக்கணும்ல, அதனால் வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுருங்க. தனியாக ஊற வச்சுட்டு அரைச்சி பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் 2½ மணி நேரம் ஊறுனா போதும். மாவை அரைக்கிறேன் பாருங்கள். எப்படி வெள்ளையாகவும் இருக்குது, இட்லி வந்து எப்படி சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. அதுக்கு என்ன சேர்க்கணுங்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. கடைசியில் நான் உளுந்தோடு போட்டு அரைப்போம், என்னன்னு பாருங்கள். உளுந்தோட வெந்தயமும் அந்த பொருளையும் சேர்த்து போட்டு அரைங்க. நல்லா பஞ்சு மாதிரி இட்லி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜவ்வரிசி தாங்க ஊற வச்சுருங்க. முன்னாடியே ஊற வச்சுட்டு உளுந்தோட ஜவ்வரிசி ஒரு 3 ஸ்பூன் ஜவ்வரிசி கூட போதுங்க. 3 ஸ்பூன் ஜவ்வரிசி, 2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 கிலோ உளுந்து நல்லா கழுவிட்டு போடுங்க. எப்படி மாவு காணுது பாருங்கள். கரைக்கக்குள்ளே 1 ஸ்பூன் ஜீனி போட்டு கரைச்சி வச்சுருங்க. இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பந்து போல் இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி உடனே ஊற்றி வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். நான் வந்து மக்கானால கொஞ்சம் நாள் சென்றுலாம் ஊற்ற மாட்டேன். ஒன்று ஃப்ரிட்ஜில் தூக்கி 2 டப்பில் வச்சுட்டு மீதி அப்படியே வச்சேன்னா நைட்டு ஊற்றிட்டு காலம்பரை வேறு நைட்டு தான் நான் அது வந்து வேறு மீதி இருக்கிற மாவை கரைச்சி வேறு ஒரு ஏனத்தில் ஊற்றி வைப்பேன். இப்போ உடனே கரைச்ச உடனே 2 டப்பில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ தான் புளிக்காமல் இருக்கும். 2 புளிச்சு ஃப்ரிட்ஜெல்லாம் மாவு ஊற்றி கிடக்கும். வச்சுட்டு இந்த மாவை வந்து நீங்கள் நைட்டு ஊற்றுறீங்களா, நைட்டு ஊற்றிட்டு மீதி எடுத்து ஒரு டப்பில் ஊற்றி வச்சுருங்க. பாருங்கள் இட்லி எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு, பஞ்சு போலையும் இருக்குது, இட்லி வெள்ளையாகவும் இருக்குது. இட்லி சுட்டு 2 டப்பில் வந்து சாப்பாடு எடுத்துட்டாங்க, கடைக்கு கொடுத்து அனுப்பணுன்னு. அங்கே பொடி இருக்க வச்சுப்பாங்க. நான் பொடி இங்கே எதுவும் கொடுக்கல.